தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான அப்டேட் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஒரு புது நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய மாணவர்கள் செஞ்சுருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, நமக்கு லாஸ்ட் டேட்டு எப்போன்னு இது வரைக்கும் நமக்கு சொல்லாமல் இருந்தாங்க. கடைசியாக வந்த நோட்டிஃபிகேஷனில் கூட நமக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த லாஸ்ட் டேட்டு அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் 2 MBBS அண்ட் BDS அப்படின்ற ஹெட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ரொம்ப கவனித்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எது வரைக்கும் அப்படின்னா 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதே போல் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதியிலேருந்து தான் நீங்கள் பண்ண முடியும். 23 வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சாய்ஸை லாக் பண்ணுறது 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். நமக்கு இன்றைக்கி 18. நமக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்குது சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? காலையில் 10 மணிலேருந்து தான் உங்களுக்கு எனேபிள் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. எதுனா சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ப்ரொஃபஷ்னல் ரிசல்ட் அப்படின்றது 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபஷ்னல் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டுன்றது அடுத்த நாள், அதாவது 26ஆம் தேதி செப்டம்பர் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டும் வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டரில் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் டேட்டு, அதாவது காலேஜில் நீங்கள் சேருவதற்குண்டான லாஸ்ட் டேட் அப்படின்றது அக்டோபர் 5. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்ததுலேருந்தே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்போ 26, 27, 28, 29, 30 வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 5 நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது காலேஜில் போய் சேர்கிறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் என்ன, எந்த ப்ரைவேட் காலேஜ் தான் 4.5 லட்ச ரூபா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் 4.5 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு அந்த காலேஜில் போய் சேர போகிறீங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு. சரிங்களா? இதற்குரிய லாஸ்ட் டேட்டு அக்டோபர் 5 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இன்னும் நிறைய பேர் சாய்ஸை ஃபில் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எடிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி எடிட் எதாவது பண்ணணுன்னா கூட இப்போ நீங்கள் எடிட் பண்ணி திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு சாய்ஸை 20ஆம் தேதிக்கு அப்புறம் காலையில் 10 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் சாய்ஸை லாக் பண்ண முடியும். கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.